ஐயா! உன்னை இம்புட்டு கோடி குடுத்து எடுத்ததுக்கு, இன்னைக்கு ஒரு ஆட்டம் குடுத்தியே பாத்தியா? இதுல தான் என்னோட மனசே குளிர்ந்து போச்சு. இப்படி வந்து சஞ்சீவ் கோயங்கோ, ரிஷப் பண்ட்ட பார்த்து சொல்ற மாரி தான், இன்னைக்கு அவரோட ஆட்டம் வந்திருந்துச்சுங்க. இன்னைக்கு லக்னோவுக்கும், எஸ்ஆர்எச்சுக்கும் நடந்த மேட்ச்ல, எஸ்ஆர்எச் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 156 ரன் தாங்க எடுத்தாங்க. அது கூட இந்த அளவுக்கு ஸ்கோர் வந்துச்சுன்னா, இதுக்கு முக்கிய காரணம் கிளாஸினும், நிதிஷ்குமார் ரெட்டியும் தான். ஏன்னா எஸ்ஆர்எச்சோட பேட்டிங் நல்லா இருக்கும். எப்பயுமே அவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் சும்மா அதிரடியா வந்து இருக்கும். அபிஷேக் சர்மா ஹெட்டு. இவங்க 2 பேருமே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்ப போட்டு மாஸ் காட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு மேட்ச்ல ஸ்டார்ட்டிங்லே சமி வந்து மாஸ் காட்டிட்டாருங்க. வந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே அபிஷேக் சர்மாவோட விக்கெட் வந்து எடுத்தாரு. அதுக்கப்புறம் அவரோட அடுத்த ஓவர்ல டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட்டே வந்து எடுத்தாருங்க. அதுக்கப்புறம் இசான் கிசான் லிவிங்ஸ்டன் சொல்லிட்டு அடுத்தடுத்து விக்கெட் போயிடுச்சு. 26 ரன்னுக்கே 4 விக்கெட் இழந்து எஸ்ஆர்எச் பயங்கரமா தத்தளிச்சிட்டு இருந்தாங்க. இத வந்து பார்த்தோனே அவ்வளவுதான், எஸ்ஆர்எச் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போறாங்கன்னு நினைக்கும் போது, அப்பதான் நிதிஷ்குமார் ரெட்டியும் கிளாஸனும் சேர்ந்து நாங்க இருக்கோம், நாங்க வந்து எஸ்ஆர்எச்ச காப்பாத்துவோம் அப்படின்னு 2 பேருமே ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. 2 பேரும் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துனனால இவங்களோட பார்ட்னர்ஷிப்லயே ஸ்கோர் வந்து 140 ரன்னுக்கு மேல வந்து போயிருச்சு. சரி, அப்படியே இவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆக நினைக்கும் போது ஒரு கட்டத்துல இவங்க 2 பேரும் அடுத்தடுத்த ஓவர்ல வந்து அவுட் ஆயிட்டாங்க. இதனால எஸ்ஆர்எச்னால 20 ஓவர் முடிவுல 156 ரன் மட்டும் தாங்க எடுக்க முடிஞ்சுச்சு. சரி, இந்த ஸ்கோரை பார்த்தாலே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இதெல்லாம் ஐபிஎல்ல சேஸ் பண்றதுக்கு ஜுஜுபி மேட்ரு, ஈஸியா வந்து லக்னோ சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஆனா இந்த மேட்சே கடைசி வரைக்கும் வந்து போயிடுச்சு. மார்க்ரமும் மிச்சல் மாஸும் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆக நினைக்கும் போது ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மிச்சல் மாஸ் வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் மார்க்ரமும் வந்து அவுட் ஆயிட்டாரு. ஆனா ரிஷப் பண்ட் இருந்துகிட்டு, எப்பா எனக்கு கொடுத்த காசுக்கு இன்னைக்குதான் நான் உருப்படியான ஆட்டத்தை வெளிப்படுத்துவேன், நான் வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துவேன் அப்படின்னு மனசை வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துனாருங்க. இருந்தாலும் கடைசி ஓவர்ல 9 ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்தப்ப எங்க லக்னோ இந்த மேட்ச்ல ஏதாவது சொதப்பிடுவாங்களோ அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா லக்னோ இருந்துகிட்டு நாங்களாம் இந்த மேட்சை விட மாட்டோம்னு சொல்லி கடைசி ஓவர்ல 2 4 அடிச்சு ஈஸியா இந்த மேட்சை வந்து பாத்தீங்கன்னா 5 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. உண்மையிலே இந்த மேட்சை வந்து லக்னோ வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுக்கு முக்கிய காரணம் சம்மியோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் தாங்க. ஏன்னா 4 ஓவர் பவுலிங் போட்டு வெறும் 9 ரன் விட்டு கொடுத்து 2 விக்கெட், அதுவும் 2 இம்பார்ட்டன்ட் ஓபனர்ஸோட விக்கெட்டை வந்து எடுத்திருக்காரு. இதனாலதான் எஸ்ஆர்எச்னால வந்து நல்ல ஒரு பேட்டிங்கை கொடுக்க முடியல. ஏன்னா எஸ்ஆர்எச்சை பொறுத்த வரைக்கும் தெரியும், அவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அதிரடியா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கோர் தாறுமாறா வரும். ஆனா அவங்களோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸை தூக்கிட்டோம் அப்படின்னா அதோட எஸ்ஆர்எச்சோட கதை முடிஞ்சு. இதை வந்து கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு சமி நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தனாலதான் இந்த மேட்சை லக்னோனால இவ்வளவு கம்ஃபர்டபுளா வின் பண்ண முடிஞ்சு. எது எப்படியோ இன்னைக்கு பண்ணிட்டு நல்ல ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினால சஞ்சீவ் கோயங்கா வந்து கொஞ்சம் நிம்மதியா இருப்பாருங்க. இன்னைக்கு நடந்த இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.